நமது இல்லத்திற்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஒரு ஹெல்த்தியான 2 விதமான ஸ்மூத்தியோட செய்முறையை தான் பார்க்க போகிறோம். டயட்டில் இருக்கிறவங்களா இருக்கட்டும், இல்லை ஹெல்த்தியாக சாப்பிட்ணும் அப்படிங்கிறவங்களுக்காக ஒரு ஸ்பெஷலான 2 விதமான ஸ்மூத்தி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்மூத்தி செய்கிறதுக்கு முதல்ல நான் குக்கும்பர், ஆப்பிள், அப்புறம் கமலாப்பழம் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் ஆரஞ்சு கூட எடுத்துக்கலாம். ஒரு ஆளுக்குன்னா பாதி எடுத்துக்கோங்க, 2 பேருக்குன்னா முழுசாக எடுத்துக்கலாம். இப்போ பாதி குக்கும்பர், பாதி ஆப்பிள், இதில் கமலாப்பழத்தை ஒரு 6 சொலை இருந்தால் போதும். இதுதான் ஒருத்தவங்களுக்கான அளவு. 2 பேருக்குன்னா நீங்கள் முழுசாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி நிறைய காம்பினேஷனில் நிறைய ஹெல்த்தியான ஸ்மூத்தி பண்ணலாம். முடிஞ்சால் ஒவ்வொன்றா அப்புறமேல் பார்க்கலாம். இப்போ நான் ஒரு 2 இதை காட்டுறேன். தோல் சீவிட்டு தான் நம்ம இதை போடுறோம். ஆப்பிள் தோலோடு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம். நான் ஆனால் தோல் சீவிட்டேன். ஏன்னா இப்போ கொஞ்சம் தோல் சில இதெல்லாம் ஹெல்த்தி இல்லை அப்படிங்கிறாங்க இல்லையா, அதனால் குக்கும்பர் சின்ன குக்கும்பர் குக்கும்பர் கிடச்சிச்சின்னா அப்படியே போட்டுக்கோங்க. இது கொஞ்சம் பெருசாக தோல் அடர்த்தியாக இருக்கிறதுனால நான் தோல் சீவிட்டு இதையும் சேர்த்துக்கிறேன். எப்போதுமே டயட்டில் இருக்கிறதா இருக்கட்டும், எப்போதுமே அது நம்ம தண்ணி காய்கள் ஜாஸ்தி சேர்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க இந்த மாதிரி ஸ்மூத்தியில். அதனால் குக்கும்பர் நான் ப்ரிஃபர் பண்ணுறேன். சில பேர் பரங்கிக்காய் அந்த மாதிரிலாம் சேர்த்து கூட செய்யலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூட வாழைப்பழம் கூட சேர்த்துக்கலாம். இப்போ நான் இதில் ஒரு 6-7 பாதாமை ஊற வச்சது, ராத்திரியே ஊற வச்சதை நான் உரித்து அதில் சேர்த்துக்கிட்டேன். இஞ்சி ஒரு துண்டு, இதையும் நான் கட் பண்ணி சேர்த்துக்கிறேன். இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் நம்ம சுகர் எதுவும் நான் சேர்க்க போகிறதில்ல. உங்களுக்கு சுகர் வேணும்னா ஹனி ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். இது டயட்டில் இருக்கிறவங்க காலையில் பிரேக்ஃபாஸ்ட் ஸ்மூத்தியாக இதை எடுத்துக்கலாம். இது கூட ஒரு வீட் ப்ரெட்டோ இல்லை முட்டை பாயில் பண்ணியோ சாப்பிட்டாலே போதுமாக இருக்கும். ரொம்ப ஃபில்லிங்காக இருக்கும். மத்தியானம் வரைக்கும் நல்லா பசிக்காமல் நல்லா ஃபில்லிங்காக இருக்கக்கூடிய ஸ்மூத்தி தான் இது. இது பாருங்கள், ஒரு ஆளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைச்சாலே போதும், நல்லா இந்த அளவுக்கு வந்துடும். இதை நம்ம வடிகட்டாமல் அப்படியே குடிக்கிறது தான் இதோட ஃபுல் அந்த ஸ்ட்ரென்த்தும் நமக்கு கிடைக்கும். இப்போது முதல் ஸ்மூத்தி ரெடி ஆகிடுச்சு. இந்த ஸ்மூத்தி மாதிரியே நம்ம இன்னொரு ஸ்மூத்தியும் செய்யலாம். இது மாதிரி பல விதமான டயட்டில் இருக்கிறவங்களுக்கான ஸ்மூத்திலாம் இப்போ செஞ்சு சாப்பிட்றாங்க. இது உண்மையிலே நல்ல எஃபெக்டிவாக இருக்குது. அது ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லதுங்கிறாங்க. இந்த குக்கும்பர், இந்த பாதாம்லாம் ஸ்கின்னுக்கு ரொம்பவே நல்லது. அதனால் இந்த மாதிரி ஸ்மூத்தி செஞ்சு காலையில் குடிக்கிறது நல்ல ஒரு ஹெல்த்தியான ஒரு பிரேக்ஃபாஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அடுத்த ஸ்மூத்திக்கு பார்த்தோன்னா அதே மாதிரி குக்கும்பர், கமலாப்பழம் எடுத்திருக்கேன். ஆப்பிளுக்கு பதிலாக பேரிக்காய் எடுத்திருக்கேன். பேர்னு சொல்லக்கூடிய பேரிக்காவும் 2 ஸ்ட்ராபெரி போதும்னு எடுத்திருக்கேன். இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வேணும்னாலும் ஸ்ட்ராபெரி இன்னும் 2-3 சேர்த்துக்கலாம். இதுவும் ஒருத்தவங்களுக்கான அளவு தான். கரெக்டாக ஒரு கிளாஸ் ஃபுல்லாக இருக்கும். இது ஒன்று குடித்தாலே போதுமானது. கொஞ்சம் பசிக்காமல் மதியானம் 2 மணி வரைக்கும் பசிக்காமல் இருக்கிறதுக்காக ஒரு பாயில்டு எக்கு ஒன்று எடுத்துக்கிட்டோன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். இல்லை ஒரு ப்ரெட்டு, வீட் ப்ரெட்டு, ஹோல்மீல் ப்ரெட் இருக்குது இல்லையா, அதை எடுத்துக்கிட்டாலே போதுமானது. அது சூப்பராக ஃபில்லிங்காக இருக்கும். அதே மாதிரி பாதாம் சேர்த்துக்கிறேன். இதுக்கு நான் இஞ்சி சேர்க்கலை. இஞ்சி சேணுங்கிறவங்க இஞ்சியும் சேர்த்துக்கோங்க இதுக்கு. இப்போ இதை நல்லா கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றிருக்கேன் பாருங்கள். இந்த அளவுக்கு ஊற்றி நல்லா பிளெண்ட் பண்ணிட்டாக்கா முடிஞ்சிருச்சு. சூப்பரான ஸ்மூத்தி ரெடி. இதில் நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான நல்ல ஒரு மினுமினுப்பை ஷைனிங்கை இந்த பாதாம், இந்த வெள்ளரிக்காய் கொடுக்கும். இப்போ நீங்கள் வெள்ளரிக்காய் இல்லை அப்படிங்கிறவங்க வாழைப்பழம், இந்த மாதிரி ஸ்ட்ராபெரி, இந்த பேரிக்காய், இந்த ஆரஞ்சு பழம் இல்லை ஆரஞ்சு ஜூஸ், ஃப்ரெஷ் ஜூஸ் இருந்துச்சுன்னா ஜூஸாக கூட சேர்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த காம்பினேஷன் பார்த்திங்கன்னா நமக்கு விட்டமின் சி இருக்கும். நல்ல ஒரு பாதாமில் நிறைய விட்டமின்ஸ் இருக்குது. அதனால் இதெல்லாம் நம்ம காலையில் சேர்த்து குடிக்கும் பொழுது நிஜமாகவே ரொம்ப ஒரு ஹெல்த்தியான விஷயம். யார் வேணாலும் குடிக்கலாம். கண்டிப்பாக இதை செஞ்சு பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். வேணுங்கன்னா இனிப்பு வேணாம் அப்படிங்கிறவங்க இனிப்பு நம்ம போடாமல் தான் குடிக்கிறேன். பிளாக் சால்ட் வேணால் கொஞ்சமாக தூவி கலக்கிக்கலாம். இல்லை கல்லுப்பு, நான் கல்லுப்பு சில நேரங்களில் போட்டு குடிப்பேன். இல்லை அப்படியே சில நேரத்துக்கு குடிச்சிடுவேன், நல்லாயிருக்கும். இப்போ கல்லுப்பு ஒரு 2 கல் போட்டு நீங்கள் கலக்கி குடிச்சிங்கன்னா கூட போதுமானது. இதுக்கு ஸ்வீட்டே நமக்கு தேவையே இருக்காது. இப்படியே குடிச்சு பழகிட்டோனாலே சூப்பராக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்தது ஒரு ஹெல்த்தியான சூப் இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.